ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு, கறிவேப்பிலை, கட் பண்ண தக்காளி 1 கப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உடச்சி வச்சிருக்கிற 5 முட்டையை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு. எக் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டஃப் பண்ணிடலாம். கலந்து வச்சிருக்கிற கோதுமை மாவை அப்ளை பண்ணிடலாம். எக் மசாலாவை உள்ளே வச்சிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஆயில் நல்லா சூடு இருக்குது. ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துடலாம். இது போல் எக் சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.